ஒரு 13 வயசு பையன் காபூல்ல இருந்து டெல்லிக்கு பிளைட்டோட வீல்லயே உட்கார்ந்து வந்திருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? உண்மைங்க. இந்த பையன் 94 நிமிஷம் பிளைட் டிராவல பிளைட்டுக்கு வெளியிலேயே டிராவல் பண்ணி டெல்லியில இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வந்து இறங்கி இருக்கான். இந்த சம்பவம் நடந்தது ஆப்கானோட காம் ஏர்வேஸ்ல. இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல டெர்மினல் 3ல வேலை பாக்குறவங்க இந்த பையன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால சுத்துறத பார்த்து ரிப்போர்ட் பண்ணதுலதான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல ஆப்கான் தலைநகர் காபூல்ல ஹமீத் கர்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பைஜாமாவோட இவன் சுத்துனது நல்லா பதிவாயிருக்கு. எப்படியாச்சும் ஈரானுக்கு போயிடணும்னு செக்யூரிட்டிக்கு கல்தா கொடுத்துட்டு ஒரு பிளைட்டோட சக்கரத்துக்கு பக்கத்துல ஏறி உட்கார்ந்துருக்கான். ஆனா பையன் பாருங்க, தப்பா இந்தியாவுக்கு வர பிளைட்ல ஏறிட்டான். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இந்த சம்பவம் காபூல் ஏர்போர்ட்டோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. சின்ன தூரம்னா பரவாயில்ல, ஆனா 94 நிமிஷம் விமான பயணத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாம வந்து சேர்ந்துக்கிறதுக்கு 20% குறைவான வாய்ப்பு தான் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. டோர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கனால இருக்கிற ஆக்சிஜனை வச்சுட்டு அந்த 90 நிமிஷம் டிராவல் பண்ணிருக்கணும். பட் அன்கான்ஷியஸா தான் வந்திருக்கணும். இல்லாட்டி சாத்தியக்கூறே கிடையாது. சில சமயம் உண்மை சம்பவம் படங்களை காட்டுறதை விட ஆச்சரியம் ஊட்டுறதா இருக்கும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.